முழங்க இறைவன் வாசல் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம். இன்னிசை முழங்க இறைவனின் வாசல் நுழைந்திடுவோம். பன்னிசையோடு அவரது பீடம் சூழ்ந்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம். அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவரை புகழ்ந்திடுவோம். அவர் பெயர் வாழ்த்திடுவோம். அவர் நல்லவராம், அவர் வல்லவராம், அவர் அன்பே வழி நடத்தும். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. ஆக சந்தோஷம் பெருகிடுதே அவர் சந்நிதி காண்கையிலே. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூவியாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட மாதா தொலைக்காட்சி அன்பு நெஞ்சங்களே, மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோனியார் திருத்தல திருப்பலியில் பங்கெடுக்கும் உங்கள் அனைவருக்கும் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களும் ஜெபங்களும். இயேசு தம்மை உலக மீட்பராக வெளிப்படுத்திய நிகழ்வின் நினைவே இன்றைய பெருவிழா. இந்த உலகத்திலே எல்லா காட்சிகளும் நமக்கு ஏதாவது ஒரு அர்த்தத்தையோ அல்லது மகிழ்ச்சியையோ கொடுத்து கொண்டே இருக்கின்றது. பிறந்த குழந்தையின் காட்சி தாயின் உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. சூரியனின் காட்சி மனித உடலுக்கு தேவையான வெப்பநிலையை கொடுக்கின்றது. இயற்கையின் காட்சி கடவுளின் பிரசன்னத்தை காட்டுகின்றது. ஆனால் ஆண்டவருடைய திருக்காட்சி நமக்கு வாழ்வை கொடுக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு திருக்காட்சி விழா 3 அரசர்களின் விழாவாக மக்களால் அறியப்படுகின்றது. இது ஆண்டவரின் விழாவாகும். நற்செய்தியில் அரசர்கள் குழந்தை இயேசுவை காண வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்களின் பெயர்கள் குறிப்பிடப்படவில்லை. இருந்தாலும் பாரம்பரியப்படி 9ஆம் நூற்றாண்டில் கஸ்பார், மெல்கியூர், பல்தசார் என்ற பெயர்கள் சொல்லப்பட்டன. விண்மீனின் வழிகாட்டுதல் அவர்கள் மெசியாவை ஆராதிப்பதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் உதவியாக இருந்தது. அவர்கள் உள்ளம் இயேசுவை காண வேண்டும் என்ற ஆவல் கொண்டிருந்தது. அதேபோல் நம்முடைய வாழ்வில் இயேசுவை கண்டு அவரை ஆராதித்து தாழ்பணிந்து ஆசி பெற்று நாம் பெற்ற குழந்தை இயேசுவின் ஆசிரை பிறரோடு பகிர்ந்து வாழ முயற்சி எடுப்போம். இத்திருப்பலியை மாதா தொலைக்காட்சி வழியாக பங்கெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறை ஆசீர் தந்து காத்திடவும், மாதா தொலைக்காட்சி இல்லங்கள் தோறும் இறையாட்சி என்னும் விருது வாக்கு மலர்ந்திடவும், குடும்பங்களில் அன்பு, அமைதி, ஒற்றுமை, மகிழ்ச்சி நிறைந்திடவும் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே. தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ, 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 ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவின் மீன்மலி நடத்த உமோரே திருமகனை என்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள்
உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவசனங்கள் 1 முதல் 6 வரை. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன்மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன்மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடைபோடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார். அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்மும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி வழங்கச் செய்யும். அவர் உம் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தர்சீசு அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இரண்டாம் வாசகம். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 2, 3 மற்றும் 5, 6. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்படுத்தப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதரும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரின் விண்மீன் இழக்கண்டோ அவரை வணங்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவிலுள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்போது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ, முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான இறைமக்களை, மாதா தொலைக்காட்சி மூலமாக இந்த திருப்பலியை காணும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சொல்வதில் மாரம்பாடி மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் பங்கு பெருமகிழ்ச்சி அடைகிறது. இந்த திருப்பலியை காணும் உங்கள் ஒவ்வொருவரையும் புனித பெரிய அந்தோணியார் வழியாக இறைவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேடல் இல்லாத வாழ்வு இல்லை. எங்கு பார்த்தாலும் தேடல். துன்பம் இன்பத்தை தேடுகிறது, இருள் ஒளியை தேடுகிறது, பாசம் அன்பை தேடுகிறது, பரிவு பாதுகாப்பை தேடுகிறது. ஆக தேடல் என்பது நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை நம்முடைய வாழ்விலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த தேடல் ஒரு தொடர் கதையாக நம்முடைய வாழ்விலே இருக்கின்றது. இதே தேடல் பழைய ஏற்பாட்டிலும் இருந்தது. நம்முடைய யாவை இறைவன் ஒரு தேடலின் நாயகனாக நமக்கு இருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டிலே யாவை இறைவன் தன் உருவிலும் சாயலிலும் படைத்த மனிதர்களை ஒவ்வொரு நிமிடமும் தேடி வந்திருக்கின்றார். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது இறை வசனத்திலே நம்முடைய ஆதி பெற்றோரை தேடி வருகிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று நம்முடைய யாவை இறைவன் தேடி வருகிறார். தொடக்க நூல் 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆபிரகாமை தேடி அவருடைய இல்லமான மம்ரேன் என்ற இடத்தில் இறைவன் தோன்றுகிறார். விடுதலை பயணம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே மோசேயை தேடி எரியும் முட்புதர் வழியாக இறைவன் தோன்றுகிறார். முதல் சாமுவேல் 3வது அதிகாரம் 4வது வசனத்திலே சாமுவேலை தேடி ஆலயத்திலே இறைவன் தோன்றுகிறார். ஆக நம்முடைய யாவை இறைவன் மக்களை தேடி தினம்தோறும் சென்று கொண்டுதான் இருக்கின்றார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் எதற்கு அப்பாற்பட்டவர் கிடையாது. இயேசு கிறிஸ்துவும் தம் மக்களை தேடி தொடர்ந்து சென்று கொண்டுதான் இருக்கிறார். சமாரியா முதல் எருசலேம் வரை தம் மக்களை தேடி தினம்தோறும் நடந்து சென்று கொண்டிருந்திருக்கிறார். தன்னுடைய பணி வாழ்வில் 3 ஆண்டுகளும் மக்களை தேடியே அவர் பயணித்து இருக்கிறார். எங்கெல்லாம் ஏழைகள், எளியவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், பாவிகள், ஆதரவற்றவர்கள், பலவீனமானவர்கள் இருக்கின்றார்களோ அங்கே நம் இறைவன் அவர்களை தேடி சென்று கொண்டு இருந்திருக்கின்றார். ஆக நம்முடைய இறைவன் மக்களை தேடி செல்லும் இறைவனாகத்தான் இருந்திருக்கின்றனர். நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிக்க மனிதரை தேடி இன்று குழந்தையாக இயேசு கிறிஸ்து இந்த காலத்திலே பிறந்திருக்கின்றார். நம்மை தேடி குழந்தையாக பிறந்த நம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேட தயாராக இருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க இந்த ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா நம்மை அன்போடு அழைக்கின்றது. நம் ஆண்டவரை தேடி நாம் செல்ல நாம் தயாராக இருக்கின்றோமா? 3 ஞானிகள் கிழக்கிலிருந்து நமது இறைவனை தேடி பல தூரம் பயணம் செய்து நம் இறைவனை பார்க்க வந்திருக்கின்றனர். அந்த நம் இறைவனை பார்க்க அந்த 3 ஞானிகளோடும் நாம் நம் இறைவனை பார்க்க தேட செல்ல தயாராக இருக்கின்றோமா? பெரும்பாலும் நம்முடைய தேடல் இந்த உலகு சார்ந்த பொருட்களில் மட்டுமே இருக்கிறது. எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி இவ்வளவு பெரிய வீடு கட்டலாம், பெரிய பெரிய பதவிகளில் எப்படி போகலாம், எப்படி பெரிய அந்தஸ்தெல்லாம் நம்ம போய் உட்காரலாம் என்று நம்முடைய தேடல் உலக பொருட்களில் மட்டுமே தான் இருக்கிறது. எப்பொழுது நம்முடைய தேடல் இறைவனை மையப்படுத்தி இறைவனுக்கு முன்னுரிமை கொடுத்து 3 ஞானிகளை போல நாம் எப்பொழுது நம் இறைவனை தேட நாம் தயாராக இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் நம் இறைவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்பதுதான் உண்மை. இந்த 3 ஞானிகளுடைய தேடல் நிரந்தரமானது. ஆனால் நம்முடைய தேடல் நிரந்தரமற்றதாகவே இருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்வை கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதற்கு முக்கியத்துவம் தருகிறோம்? உலகு சார்ந்த பொருட்களுக்கா அல்லது நம் இறைவனுக்கா என்பதை நாம் கண்டிப்பாக இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புமிக்க இறைமக்களே, நாம் எப்பொழுது நம் இறைவனுக்கு முக்கியத்துவப்படுத்தி நம் இறைவனை மையப்படுத்தி நம்முடைய தேடல் தினம்தோறும் இருக்கின்றதோ அப்பொழுது உண்மையிலேயே நம் இறைவன் குழந்தை இயேசு வடிவில் பிறந்த நம் இறைவன் கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பங்களையும் நம்மை சார்ந்த ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் என்பதை மனதில் கொண்டவர்களாக குழந்தை இயேசுவை நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் பெற்றவராக குழந்தை இயேசுவை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே தேடுபவராக திகழ தொடர்ந்து அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே உருக்கமாக ஜெபிப்போம். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை பாடுவோம். மண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். மாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டான், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டான், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நமது விண்ணப்பங்களையும் ஏக்கங்களையும் ஆண்டவர் முன் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். எழுந்து ஒளிவீசு என்று எம்மை பணித்த எம் இறைவாம், உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவின் சீடராய் இவ்வுலகில் வலம் வர தேவையான விசுவாசத்தையும் உறுதியான உள்ளத்தையும் எதிர்வரும் இடர்களையும் சவால்களையும் ஏற்று கடைசி வரை உமது அன்பில் நிலைத்திருந்து உமக்கு சாட்சி பகர உம் திரு அவையினர் அனைவரையும் வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார் என்று மொழிந்த எம் இறைவாம், நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தவும், நாங்கள் உழைத்திட நல்மனதை பெற்றிட தேவையான வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமை படைத்து ஆளும் எம் தலைவா, இயற்கை சீற்றத்தால் நாள்தோறும் அவதிக்குள்ளாகிய விவசாய பெருமக்களுக்கு வேண்டிய உதவிகள் விரைவில் அவர்களுக்கு முழுமையாக சென்று அடையவும், அவர்களின் வாழ்வாதாரம் வளம் பெற்றிட, மீண்டும் அவர்கள் பழைய வாழ்க்கை நிலைக்கு திரும்பிட உம் வரங்களை அருள் மாறி பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமை படைத்து ஆளும் எம் இறைவா, வேற்று நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல், இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து, இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம். எங்களை ஒவ்வொரு நாளும் அன்பு செய்து வரும் ஆண்டவரே, இதோ இந்த நன்னாளிலே
நாங்கள் நம்பிக்கையோடு எழுப்பியுள்ள ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீரே கனிவாய் செவிசாய்ப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் தரும் காணிக்கை இங்கே. எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் தரும் காணிக்கை இங்கே. ஒரு மார்கழி இரவில் உலகாழ வந்த அருளாய் கண்வளர்ந்திடு பாலா, என்னை கனிவுடன் காண்பாயா. கண் வளர்ந்திடு பாலா, என்னை கனிவுடன் காண்பாயா. ஆ, 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 எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் தரும் காணிக்கை இங்கே. வல்லவர் ஞானியர் எனினும் வழியறிந்திருந்திடவில்லை. நல்லவர் என பலர் இருந்தும் உனை கண்டிடும் வரம் பெறவில்லை. இன்னதவம் யான் செய்தனையோ, இன்னிடை நீயும் பிறந்திடவே மகிழ்வினை பரிசளித்தோம், உம்மலரடி பணிந்திடுவோம். மகிழ்வினை பரிசளித்தோம், உம்மலரடி பணிந்திடுவோம். ஆ, 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 எனக்கென பிறந்தவர் இங்கே, நான் பெரும் காணிக்கை இங்கே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகபடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணாக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் இக்காணிக்கல் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினே. சாவுக்கு உரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீரே. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் மது திரு அவையினை கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராகினவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் விருத்தலும் எதிர்நோக்குடன் தெயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நமது பாதுகாவலர் புனித பெரிய அந்தோணியார், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வு பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நிறைந்த எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தல் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை ஒருவர் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வாம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியால் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பிய மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாக சென்று வருவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தை